ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே இந்த ஆராதனை ஆண்டவர் கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தெய்வமே, இதோ இந்த அருமையான துதி ஆராதனையை விரும்புகிற பரலோக தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலே 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடான கோடி தூதர்கள் உம்மை போற்றி பாடி சதா காலங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே வண்ணமாய் இந்த பூமியிலே உம்மை அறிந்து நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனமும் ஆராதிக்கிறார்கள் ஐயா. பாடி உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறார்கள். உம்முடைய வார்த்தையிலே நிலை கொண்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழுவதற்காய் ஆண்டவரே நிற்கிறார்கள். ஆகவே இந்த ஆராதனையானது அப்படிப்பட்டவர்கள் கொண்டு வரும் பொழுது அது பரலோக தேவனை மகிமைப்படுத்தவும், கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலமான உம்முடைய அபிஷேகம், விடுதலை, தேவனுடைய மகிமையான அதிசயங்களை காணுவதற்கு என் தேவன் உதவி செய்யுங்க. முழுவதுமாய் ஆண்டவரே சுவாமி, இந்த முழு ஆராதனையிலும் உம்முடைய பரலோக பிரசன்னமும் மகிமையும் கடந்து வந்து அவர்களை நடத்துவதாக ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் எம்மேல் அன்பு வைத்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே.
பிளந்தவரே பெருமழையாய் பிரவேசித்த பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே உள்ளங்கை மேகமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே 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 மலையாக பொழியும் ஆவியே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே கனிதரும் மரமாக கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே காப்பாற்றி வளர்ப்பவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே 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 மலையாக பொழியும் ஆவியே 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 மலையாக பொழியும் ஆவியே பிலிப்பியர் 3:17 தொடக்கம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலட்சையை, அவர்கள் பூமிக்கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயல்களின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்கு நிலைத்திருங்கள். ஆமென். நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். துவங்கினேன்
தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர், உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீர். குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர். இயேசுவே, உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். லூக்கா 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தொடக்கம் 35ஆம் வசனம் வரை. அந்த நாளிலே சில பரிசேயர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். எருசலேமே, எருசலேமே,
தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ அந்த மனம் இல்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடுகள் உங்களுக்கு பாழாகி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர்கள் ஸ்தோஸ்தரிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவு என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கும் வேத பகுதியானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்குமான பகுதியாகும். இங்குதான் இயேசு எருசலேமை பற்றி தமது ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக நாம் யார் என்பதையும் தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதையும் அறிந்து தம்மை நிராகரித்தவர்கள், தம்மை தவறாக புரிந்து கொண்டவர்கள், தம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நடக்கப் போகும் காரியங்களை குறித்து அவர் தமது வருத்தத்தை வெளிப்படுத்துவதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். இந்த பகுதியை பார்க்கும் போது இன்றும் இயேசு இந்த உலகத்தையும் அவரை நிராகரித்து புறக்கணிக்கும், அவரை தவறாக புரிந்து கொள்ளும் மற்றும் அவரை ஏற்றுக்கொள்ளாத பலரையும் பார்த்து கண்ணீர் விடுகின்றார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இது கர்த்தருடைய இருதயத்துக்கு உண்மையான துக்கத்தை கொடுத்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. இந்த பகுதியை நாம் பார்க்கும் போது உண்மையிலே இது இயேசுவின் மென்மையான சுபாவத்தை காண்பிக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. மேலும் ஒருவரும் அழிந்து போகாமல் அனைவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவுக்கு வர வேண்டும் என்று அவர் எவ்வளவாய் ஏங்குகிறார், விரும்புகிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இயேசு இந்த உலகத்திற்காக அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதி கூடாக பார்க்கின்றோம். கடினமான இருதயத்தோடு அவரை நிராகரித்து தவறான இடங்களில் போய் தங்களுக்கு இரட்சிப்பு, எதிர்பார்ப்பு, மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், அமைதி கிடைக்கும் என்று தேடுகிறவர்களை பார்க்கும் போது இயேசு அவருடைய உள்ளம் மிகவும் உடைகிறது. அவரால் மட்டுமே தான் இந்த இரட்சிப்பை கொண்டு வர முடியும். அவைகள் அனைத்தும் அவரில்தான் இருக்கிறது. ஆனாலும் மக்கள் அவரிடத்தில் அதை பெறாமல் வேறு இடத்துல எதிர்பார்ப்பதை பார்க்கும் போது அவருடைய இருதயம் உடைகிறது. நாமும் கர்த்தருடைய இருதயத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தொலைந்து போன இந்த உலகத்துக்காக நாம் கண்ணீர் விட வேண்டும். இயேசுவை நிராகரிக்கும், இயேசுவை புறக்கணிக்கும், இயேசுவை பற்றி அறியாத இந்த உலகத்துக்காக நாம் நாள்தோறும் துக்கத்தோடு கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய இருதயத்தை உடைக்கும் அனைத்து காரியங்களும் நம்முடைய இருதயத்தையும் உடைக்க நாம் இடமளிக்க வேண்டும். எனவே நாமும் இந்த பாதையிலே கடந்து செல்வோம். நாம் 33வது வசனத்துக்கு வரும்போது அங்கே பார்க்கின்றோம், பரிசேயர்கள் இயேசுவிடத்திலே வந்து இந்த இடத்தை விட்டு வேறு எங்கேயாவது சென்று விடுங்கள் என்று அவரிடத்திலே கூறினார்கள். ஏரோது உம்மை கொலை செய்ய தேடுகிறான் என்று மேலும் அவரை அச்சுறுத்தும்படியாக சொன்னார்கள். அவர்கள் இயேசுவை பயமுறுத்தி எப்படியாவது அவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு அவரை வெளியேற்ற அவர்கள் முயற்சிப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை, குறிப்பாக அவருடைய பாவங்களை சுட்டி காட்டியதால் அவர்கள் எப்போதும் இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலிருந்து தள்ளிவிட முயற்சித்தார்கள். அவர்கள் தேவனை தங்கள் வாழ்க்கையை விட்டு தள்ளுவதையே முக்கியப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை திருத்தி அவர்களை மனம் திரும்புதலுக்குள் அழைக்கின்றபடியினால் அவர்கள் அதை விரும்பவில்லை. அந்த வழியை அவர்கள் அநேக தடவைகளே தட்டி கழிக்க முயற்சித்தார்கள். துக்கமான விஷயம் என்னவென்றால், இயேசுவை தங்கள் வாழ்க்கைக்குள் அனுமதித்து அவர் தங்களை உருமாற்ற அனுமதிப்பதற்கு பதிலாக அவரை தள்ளிவிட்டு தங்கள் வாழ்க்கையிலிருந்து அவரை வெளியேற்ற இன்று அநேகர் முயற்சிக்கிறார்கள். இது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இயேசு இந்த விஷயத்திலே அவர் எப்படி இந்த பரிசேயர்களுக்கு பதில் அளிக்கிறார் என்பதை கொஞ்சம் பாருங்கள். அவருக்குள்ளே தன்னை குறித்து ஒரு தீவிர தன்மை, தான் யார் என்பதை குறித்து ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளே காணப்பட்டது. அவர் சொல்லுகிற பதில், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியசுகளை சுகமாக்கி 3வது நாளில் நிறைவடைவேன் என்று போய் நீங்கள் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று அவர் பதில் கொடுக்கிறார். எப்படி இருந்தாலும் இன்றும் நாளையும் மறுநாளும் நான் தொடர்ந்து பணி செய்ய வேண்டும். ஏனென்றால்
எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எருசலேமுக்கு வெளியே மடிந்து போவது இல்லை என்பதை இயேசு திட்டவட்டமாக அறிந்திருந்தார். அதை உறுதியாக கூறினார். இயேசுவினுடைய இந்த பதிலானது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பதிலாக இருக்கிறது. இயேசு யாருடைய மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் அவர் அகப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை. அவர் ஏரோதை பார்த்து நரி என்று அவனை கடிந்து கொண்டார். அவனை ஒரு நரிக்கு ஒப்பிட்டு பேசுகிற தைரியம் இயேசுவுக்குள் தான் இருந்தது. ஏரோது மிகவும் தந்திரமுள்ளவனாக இருந்தான். இயேசு ஆகவேதான் அவனை இவ்வாறு நரி என்று அழைத்தார். அப்படி அழைப்பதற்கு அவர் தயங்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அவரை மிரட்ட அவர் ஏரோதுக்கு இடம் கொடுக்கவில்லை. நம் வாழ்க்கையிலும் இத்தகைய தீவிரமான உறுதிப்பாட்டை, விடாமுயற்சியை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். நாமும் அவரைப் போலவே அந்த பாதையில் பயணிக்க வேண்டும். மக்கள் நம்மை பற்றி என்ன சொன்னாலும், எந்த வகையில் நம்மை மிரட்ட பார்த்தாலும், நமக்கு என்ன நேரிட்டாலும் நாம் தொடர்ந்தும் தேவனுடைய ஊழியத்திலே ஈடுபாடு கொள்ள வேண்டும். நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நாம் அவர்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டுதான் இருக்க வேண்டும். மக்கள் விடுதலை பெறுவதை நாம் நம் கண்களுக்கூடாக காண வேண்டும். நாம் அவர்களுக்கு கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நாம் நமது இலக்கை அடையும் வரை, நமது பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நாம் இந்த ஊழியத்திலே ஈடுபட வேண்டும். கர்த்தர் நம்மை அவருடைய நித்திய வீட்டுக்கு அழைக்கும் அந்த நாள் வரைக்கும் இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய பணி செய்ய வேண்டும். நாளைக்கும் செய்ய வேண்டும், நாளை மறுநாளும் செய்ய வேண்டும், தொடர்ந்தும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு இங்கே வெளிப்படுத்துவது போல நமக்கும் அதே மாதிரியான இந்த ஊழியத்திலே நம்பகத்தன்மை, உறுதியும் இலக்கும் நமக்கு இருப்பது மிக மிக அவசியம். நான் என்னுடைய இலக்கை அடைவேன், நான் தொடர்ந்தும் ஓடுவேன், ஓடியே முடிப்பேன் என்ற குறிக்கோள் நம் உள்ளத்துக்குள் இருக்க வேண்டும். இந்த புது வருஷத்திலும் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வார்த்தையாக இருக்கிறது. நாம் இப்போது ஒரு சில மாதங்களை கழித்திருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடன் நம்முடைய நடைப்பயணமானது தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நாம் செய்யும் ஊழியத்திலும் தொடர்ந்து முன்னேற வேண்டும். கர்த்தர் நம்மை எதை செய்ய அழைத்தாரோ அதை செய்ய இன்றைக்கும் நாளைக்கும் வாழ்நாள் முழுவதும் நாம் மன உறுதியுடன் இருக்க வேண்டும். இயேசு செய்தது போலவே, குறிப்பாக கர்த்தர் அவரை எதை செய்ய அழைத்தாரோ அதை அவர் செய்தது போலவே நாமும் தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இயேசு எந்த ஒரு கசப்பு உணர்வையும் தமக்குள் அனுமதிக்கவில்லை. தன்னை நிராகரிப்பவர்களை குறித்து கூட அவர் மனம் இறங்குபவராக, மென்மையான இருதயத்தை கொண்டவராக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். கடினமான இருதயங்களை கொண்டிருப்பவர்கள் மீது கூட இயேசுவின் இருதயம் மென்மையாக இருந்ததை நாம் இங்கே பார்க்கின்றோம். அவர் எருசலேமை பார்த்து அழுது அவர்களை இரட்சியும், அவர்களை தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வர, காப்பாற்ற அவர் கொண்டுள்ள தமது ஏக்கத்தை, விருப்பத்தை அவர் இங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். தன்னை நிராகரிக்கிறவர்களிடமோ அல்லது தம்மை மிரட்ட முயற்சிக்கிறவர்களிடமோ அவர் கசப்பாக நடந்து கொள்ளவில்லை. நாமும் நம்மை நிராகரிக்கிறவர்களிடமோ நம்மை மிரட்ட முயற்சிக்கிறவர்களிடமோ கசப்போடு இருப்பதற்கு பதிலாக நாம் அவர்களை குறித்து நாம் பார்க்கும் போது நம் இருதயங்கள் உடைக்கப்பட்டு நாம் பாரத்தோடு அவர்களுக்காக அழுது ஜெபிக்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும். இயேசு நமக்கு அப்படிப்பட்ட மாதிரியை தான் காண்பித்து கொடுக்கின்றார். அவர்களின் இருதயங்கள் வெறுமையாக இருப்பதால் நம்முடைய இருதயங்கள் அவர்களிடம் செல்ல வேண்டும். அவர்கள் தங்களுக்கு இருக்கும் இரட்சிப்பின் ஒரே வழியை நிராகரிக்கிறார்கள். ஆனால் எல்லா மக்களும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் மிகவும் சோகமான விஷயம் என்னவென்றால், மக்கள் அப்படிப்பட்டவரை நிராகரித்து தங்கள் வாழ்க்கையிலிருந்து தள்ளுவதுதான் மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இயேசு யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனால் அவர் கதவின் அருகில் இருந்து தட்டுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கும் எந்த ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ளும் அவர் வந்து அவர்களோடு போஜனம் பண்ணுவார். அவர் நம் வாழ்க்கைக்குள் வந்து நம் வீடுகளை நிரப்புவார். அவர் நம்முடன் இருப்பார், ஐக்கியம் கொள்ளுவார், நம்முடன் போஜனம் பண்ணி நம்முடைய ஆழ்ந்த ஏக்கங்கள், விருப்பங்களை நிறைவு செய்கிறவராக அவர் இருப்பார். ஆனால் அவர் உள்ளே அழைக்கப்பட்டால் மட்டுமே இவைகள் அனைத்து நடைபெறும். மக்கள் அவரை உள்ளே அனுமதித்தால் மட்டுமே அவர் உள்ளே வந்து அங்கே காரியங்களை செய்வார். அவர் ஒருபோதும் கதவை உடைத்து அல்லது கதவை உதைத்து வீட்டுக்குள்ளே பலவந்தமாய் வருகிறவர் அல்ல. அவர் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருப்பார். எல்லா மனிதரும் தன்னிடம் வரவேண்டும் என்ற ஏக்கம் அவருக்குள் இருக்கிறது. ஆனாலும் அவர் யாரையும்
அவர்கள் சொந்த விருப்பத்துக்கு எதிராக கட்டாயப்படுத்தி அவர்களுக்குள் பிரவேசிக்க மாட்டார். அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் அவரது அழைப்பிற்கும் நாம் சுதந்திரமாக பதில் கொடுக்க வேண்டும் என்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் இந்த பகுதியை முடிக்கும் முன்பாக நீங்கள் யாருக்காக அழுகிறீர்கள் என்ற கேள்வி உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். உங்கள் இருதயம் யாருக்காக உடைகிறது? உங்கள் குடும்பத்திலோ அல்லது உங்கள் நண்பர்களிலோ அல்லது உங்கள் சமூகத்திலோ யார் இயேசுவை அறியாதிருக்கிறார்கள்? யாரெல்லாம் இயேசுவை நிராகரிக்கிறார்கள்? அப்படிப்பட்டவர்களை குறித்து உங்கள் இருதயம் கடினப்படவோ அல்லது அவர்கள் மீது கசப்படையவோ அல்லது அவர்கள் மீது கோபமடையவோ நீங்கள் இடம் கொடாமல் உங்கள் இருதயம் இன்னும் அவர்களை குறித்து மென்மையாகி இயேசுவையும் அவர் கொண்டு வரும் நற்செய்தியையும் நிராகரிக்கும் மக்கள் மீது உங்கள் இருதயம் உடைந்து உங்கள் அன்பு பெருகி நீங்கள் பாரத்தோடு அவர்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் நீண்ட காலமாக இயேசுவை நிராகரித்தவர்களில் ஒருவராக இருப்பீர்களானால், உங்கள் இருதயம் கடினமாக இருக்குமானால், எனக்கு இயேசுவுக்கு எதுவுமே கிடையாது என்று நீங்கள் அவரை முற்றிலும் புறக்கணித்து கொண்டிருக்கிற ஒருவராக இருப்பீர்களானால், நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இயேசு இன்றும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இன்னும் உயிரோடு இருப்பீர்களானால் அவருடைய இருதயம் அவருடைய உள்ளம் உங்களுக்காக இயங்குகிறது. உங்கள் இதய கதவை அவர் தட்டி கொண்டே தான் இருக்கிறார். நீங்கள் அவரிடம் வர வேண்டும் என்று அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உங்களுக்கு தனது மகிழ்ச்சியையும் இரட்சிப்பையும் கொடுக்க விரும்புகிறார். ஒருவரும் அழிந்து போவதை அவர் விரும்பவில்லை. உங்களை குறித்து அவருடைய விருப்பமும் அதுவே. நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் என்ன செய்திருந்தாலும், உங்கள் இதயம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு காலம் எதிர்த்தாலும் அல்லது புறக்கணித்தாலும் நிராகரித்தாலும் சரி, நீங்கள் அவரிடம் வர வேண்டும் என்று தான் அவர் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களை தம்முடன் சேர்க்க அவர் இயங்குகிறார். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். என்னிடத்திலே வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைக்கிறார். என் நுகத்தை உங்கள் தோள்களில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகம் மெதுவானதாகவும் என் சுமை இலகுவானதாகவும் இருக்கிறது. உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இயேசு மட்டுமே தரக்கூடிய இந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? வெறுமையான இருதயத்தோடு அவரை அழைக்கும் போது அவர் வந்து அந்த உள்ளங்களை திருப்திப்படுத்தி களிப்பூட்டும் அவருடைய ஆச்சரியமான அந்த செயலை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எருசலேமே எருசலேமே என்பதற்கு பதிலாக அந்த இடத்துல உங்கள் பெயரை போட்டு அழைத்து பாருங்கள். இயேசு உங்களை தம்மிடம் வரும்படி, தம்முடைய சிறகுகளின் கீழே வரும்படியாக அவர் ஏக்கத்தோடு அழைக்கிறார். இன்றைக்கே நாம் அவருடைய செட்டையின் கீழே வந்து சேர்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே. மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசனன் உன்னை தள்ளாமலே நேச
நேசனாக மாற்றிடவே ஆவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசனென் உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே இயேசுவின் மகான் மிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகான் மிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே இயேசுவின் மகான் மிதே ஆழமறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகான் மிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகான் மிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகான் மிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகான் மிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகான் மிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே அன்பின் மகா கிருபை நிறைந்த தேவனே, இந்த அருமையான நாளிலும் இதுவரை அப்பா உம்மை பாடி பாடல் கூடாக நன்றி சொல்ல கொடுத்த கிருபைக்காக நன்றி. அதே வண்ணம் அப்பா நாங்கள் இதுவரை செவிமடுத்த தேவ செய்திக்காக நன்றி சுவாமி. அந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி.
ஆமாண்டவரே, அந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமாப்பா, விசேஷமாக அநேகருக்கு சாட்சியுள்ளவர்களாக, அநேகருக்கு எடுத்துக்காட்டும் பிள்ளைகளாக, அநேகரை உம்மண்டை வழிநடத்தும் பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். மது வார்த்தையை நாங்கள் செவிமடுத்து அப்படியே இருந்து விடாதபடி அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தத்தக்கதான கிருபையால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்தும் எங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தியை கேட்ட வண்ணம் அப்பா, எதிர்காலத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை கட்டளிடுங்க. அதே போல் இந்த வேளையிலும் இந்த பணியில ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, ஒரு அருமையான பணி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்க. அநேகருக்கு ஒரு வார்த்தை சுவிசேஷமானது கடந்து செல்லத்தக்கதாக நீர் அவர்களை பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த அருமையான நாளுக்காக நன்றி. தொடர்ந்து மிகுதியான நாட்களையும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தங்குவதாக. ஆமென்.